கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கவனமாக கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது, அதனால என்ன நம்முடைய வாழ்க்கையில அது தேவன் பயன்படுத்துகிற காரியங்கள் என்ன, அதனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில 5 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே ஹல்லேலூயா. ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இன்றைக்கு நான் உங்களுடைய கவனத்திற்கு திருப்பிக் கொள்ளுகிறேன். பரிசுத்த ஆவி பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையினாலே தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்திலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இந்த வார்த்தை மூலமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. பரிசுத்த ஆவி நமக்குள் வரும் பொழுது என்னென்ன நடக்கிறதா? முதலாவது பலன் நமக்கு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது முதலாவது நடக்கிற ஒரு காரியம், நமக்கு பலன் உண்டாகிறது. ஒரு அலையில சொல்லுவோம் ஹல்லேலூயா. பலம் இல்லாமல் நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பலன் நமக்கு எவ்வளவு இருக்கிறது அவ்வளவு, அப்பதான் நம்மளால ஓட முடியும், எந்த காரியம் செய்ய முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் கொடுக்கிறது எதற்குனா, ஊழியம் செய்வதற்காக, பிசாசுகளை எதிர்ப்பதற்காக நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். ஒரு அலையில சொல்லுவோம், அவ்வளவு பெரிய பலசாலியா இருந்த கோலியாத்தை விழுத்திருப்பதற்கு தேவன் சின்ன தாவீதை தெரிந்து கொண்டார். அவனுக்குள் இருந்தது கர்த்தருடைய வல்லமை. ஆமென். அவனுக்குள் இருந்தது பலம், பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் அவனுக்குள் இருந்ததுனால தான் அந்த கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. அதனால தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது பலன். இரண்டாவதாக நம்பிக்கை. இயேசு மேல இருக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாள் நமக்கு குறைவடை கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது நம்பிக்கை ஒரு நாளும் அற்று போகாது. நம்பிக்கை உன் வாழ்க்கையிலே அது பெருகிறது. ஆமென். நம்பிக்கை கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். பலன் கொடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை மூலமா சொல்லிக்கிறார். மூணாவதாக விசுவாசம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது மூன்றாவதாக விசுவாசம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத கிரியைகள் செத்ததா இருக்கிறதா? ஒரு மனுஷனுக்குள் விசுவாசம் இல்லைன்னா அது செத்தது. அப்போ ஆவியானவர் நமக்குள் வந்துட்டார்னா மூன்றாவதாக விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. நல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. ஆமென். இந்த சந்தோஷம் யார் நமக்கு கொடுக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது என்ன உண்டாகிற? சந்தோஷம். ஆமென். இந்த சந்தோஷம் நமக்கு வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆவியானவர் நிரப்புதல் வரும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். ஐந்தாவதாக சமாதானம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஐந்தாவது என்னன்னா சமாதானம். ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் வந்து சாத்தானை உன் கால் கீழே நசுக்கி போடுவார். அந்த சமாதானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது உங்கள் இருதயத்திலே சமாதானமாய் கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஒரு அலையில சொல்லுவோம். ஆறாவதாக
சாட்சிகளாய் வாழ்வீர்கள், இருப்பீர்கள். இந்த சாட்சியை நமக்கு கொண்டு வருவதே பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் நீங்க சாட்சிகளாய் வாழ முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நமக்குள் சாட்சிகள் இருக்க முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாட்சிகள் இல்லை, சாட்சிகளாக வாழ முடியல. ஏன்னா ஆவியானவர் நமக்குள் இல்லாதனால தான் சாட்சி நம்ம வாழ முடியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்க சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தோட நீங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும்னா, பலத்தோடு வாழணும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது மாத்திரம்தான் இந்த 6 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அது செயல்படும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளிலே இதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? அதனால் இங்கே பவுல் இந்த வார்த்தை மூலமாய் இங்கே 6 காரியங்களும் அங்கே எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையினாலே தேவன் விசுவாசத்திலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துட்டார்னா இந்த 6 காரியங்களும் உங்க வாழ்க்கையில் அதில் செயல்படும். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி மூலத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் சமரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். அப்ப நம்ம தேசத்துல நம்மளை கொண்டு போகிறது பரிசுத்த ஆவியானவர். தேசங்கள் முழுவதும் நம்மளை கொண்டு போய் ஆளுகை செய்வது பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியானவர் நமக்குள் வந்துட்டான்னா எப்படிப்பட்ட சக்திகளையும் மந்திரங்களையும் மனுஷனுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் நிர்மலமாக்குவார். இதற்கு நமக்கு தேவைப்படுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரணும். அதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. ஆவியானவர் நமக்குள் இருந்தால்தான் வரப்போகிற இப்படிப்பட்ட காரியங்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு உதவியா இருக்கும். எப்படி வாழணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி பிரசங்கிக்கணும், எப்படி உபதேசம் பண்ணணும், எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு அதை அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறார். செய்தி கேட்ட உங்களை யாவரையும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை மூலமா தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.